எங்கள் மாமனார் மாமி என்ன பண்ணாங்க, சரி ஆளுக்கு ஒரு மாடு கொடுக்கலாம் 2 மருமகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாடு கொடுத்தாங்க. காட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த அம்மா நல்லா பேசினாங்க என்கிட்ட வந்து, இன்னைக்கு மாடு கொடுக்க போகிறாங்க, வா பிரியம்மா காட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்த அம்மாவே வந்து கூப்பிட்டாங்க என்ன. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுக்கு போனோங்க. காட்டுக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு மாடு, அதாவது பெரிய மாடு வந்து பெரியவங்களுக்கான், சின்ன மாடு வந்து எனக்கு. ஆனால் என் மாடு ஒரே சைஸ் தான், அவங்க அப்படி சொல்றது. அந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா சென மாடுங்க. அவங்களுக்கும் சென மாடு, எனக்கும் சென மாடு. அந்த மாடு 1 மாசத்துல கண்ணு போடுற மாடு. ஆனால் அந்த மாடு வந்து அவங்களுக்கு கொடுத்த மாடு வந்து எங்கள் மாமனா வந்து சாமிகிட்ட வேண்டி இருந்தாங்களாம். உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப அது கண்ணு போட்டாக்கா அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து கோயிலில் விட்டுறேன் அப்படின்னு எங்கள் மாமனா வேண்டியிருக்காரு. எங்கள் மாட்டுக்கெல்லாம் எதுவும் வேண்டலைங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாடை வந்து ஆளுக்கு ஒரு மாடு பிடிச்சி கொடுத்துட்டாரு. என்கிட்டலாம் எது கண்ணுட்டியை பிடிச்சிக்கலாம் சொல்லிலாம் கொடுக்கவே இல்லை. ஆளுக்கு ஒரு மாடுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சுங்க. நைட் டைமில் என்ன பண்ணாரு எங்கள் மாமனா, என்ன பண்ணாரு, தேன், ஒரிஜினல் தேன் எடுத்து வந்து கொடுத்து, பிள்ளைங்க நாக்கில் வைமா, பிள்ளைங்க நல்லா பேசுவோம் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த டைமில் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அங்கேருந்து வந்து வாசல் வந்து நின்று பார்த்துட்டே இருக்குது என்ன சொல்கிறாங்கன்ட்டு. தேன் பாட்டில் பார்த்துருச்சு. எங்கள் மாமனா சொல்லிட்டு பாவம் அவர் பாட்டில் போயிட்டாருங்க. இது அங்கேருந்து வந்து, ஐயோ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்காத, இதெல்லாம் ரொம்ப நாள் பட்டது, அவ்வளவுதான், அது தூக்கி எரிஞ்சிடும் முதல்ல அப்படின்னு சொல்லி என்ன பிடிவாதமா என்ன பண்ணிச்சு, தூக்கி எரிஞ்சிருச்சு. அப்புறமா அது முன்னாடியே தூக்கி மட்டும் எரிஞ்ச உடனே தாங்க போச்சு அந்த அம்மா.